ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரொம்ப நாளாக பார்த்திருந்த ஹாப்பி நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வெளியான தகவல், அதாவது என்ன தகவல்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இது வரைக்கும் அப்ளை பண்ணாத தவற விட்டவங்க முகாம் மூலியமாக 2 கட்டமாக அப்ளை பண்ணாத ஏதோ ஒரு காரணத்தினால தவற விட்டுருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்மேஷனாக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய தகவல் வெளியாக ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனாக வந்திருக்கு. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி 24ஆம் தேதிலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் இந்த ஜனவரி மாதமே ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அது உண்மையான தகவலாக இல்லை ஆல்ரெடி அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்க இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்துச்சுன்னா, இந்த நேம் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக சேங்ஷன் ஆகிறதுக்கு, இந்த ஸ்கீமில் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பட்டியலில் புதுசாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ண போகிறவங்க உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைன்லேயே உங்களுடைய மொபைல் மூலியமாவோ இல்லை பிசி மூலியமாவோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னா உங்கள் மொபைல் நம்ம ஈஸியாக நீங்களே யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களே உங்களுடைய பெயர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ உடனடியாக செக் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். அதனால் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு சம்மந்தமாக முகாம் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய நியாய விலை கடையில், உங்களுடைய ரேஷன் கடையில் விரைவில் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அது கரெக்டாக நடந்துன்னு இருக்கா இல்லை அதை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் கண்டினியூ வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்திருக்கு 6 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா இதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற தகவல் உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புலேருந்து சொல்லிக்கிறோம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க 2 கட்டமாக முகாம் நடத்திருந்தாங்க. இதில் தன்னார்வர்கள் வாலண்டியர்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராமத்திலையும் ஒரு வார்டு வைஸாக 500 கார்டுக்கு ஒரு வாலண்டியர் மூலிமா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடைபெற்றிருந்தது. நீங்கள் டோக்கன் மூலிமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் வாங்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தன்னார்வலர் மூலமா ஆப்பில் அப்ளை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் செப்டம்பர் 14 முதல் 15 முதல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 1,06,80,000 பேருக்கு பணம் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 56 லட்சம் பேருக்கு மேலே நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. நிராகரிக்கப்பட்டவங்க இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் தான், நான் தகுதியானவர் தான் சொல்லிட்டு கருதுனாங்கன்னா இ-சேவை மூலமா அப்ளை பண்ணலாம், மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தமிழக அரசால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் மூலமா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க பணத்துக்காக 4 மாசமா அப்படின்னு சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ பொங்கலை முன்னிட்டு 10ஆம் தேதி இந்த மாதம் ஜனவரி 10ஆம் தேதி ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே 11,85,000 பேர் அப்ளை பண்ணதில் 2 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக 1,000 ரூபா கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. மீதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் கலாய் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிட்டு பிப்ரவரி மாதத்தில் பணம் வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்கீமில் முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற விட்டுருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால முகாமை தவற விட்டுருப்பீங்க. ஆனால் தகுதி வாய்ந்தாலும் கருதி இருப்பீங்க. அவங்க ஜனவரி மாதம் முதல் புதுசாக விண்ணப்ப படிவில் அப்ளை பண்ணலாம், அதாவது புதிய விண்ணப்பம் பெறப்படும் அப்படின்றத அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரே இன்ஃபர்மேஷனாக கொடுத்திருந்தார். இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் ஜனவரி மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விண்ணப்பிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க. நம்ம சேனல்லே கமெண்ட் பாக்ஸில் எந்த டேட்டில் விண்ணப்ப படிவம் பெறுவாங்க, எந்த டேட்டில் அந்த முகாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஜனவரி மாதமே அதுக்கான ப்ராசஸ் நடைபெறும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி முதல் புதிய விண்ணப்ப படிவம் பெறப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 22ஆம் தேதி மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் விண்ணப்ப படிவத்துக்கான முகாம் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அரசு வட்டார தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண வராங்க. அதில் குறிப்பிட்ட 2 கமெண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். சார், ஜனவரி 19 அப்ளை பண்ணி இருந்தேன், இது வரைக்கும் எந்த மெசேஜும் வரல, இப்போ வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 13/1/2024 அன்று முகாம் போட்டாங்க, நான்
நான் அப்ளை பண்ணேன், எந்த ஒரு குறுஞ்செய்தியும் வரல, என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு அண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த ஜனவரி மாதம் புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஒரு சில கிராமங்களில் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி முகாம் வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கல. ஆனால் வந்து ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 19ஆம் தேதி முகாமில் வந்து அப்ளை பண்ண, ஜனவரி 13ஆம் தேதி அப்ளை பண்ண அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து புதிய விண்ணப்பம் பெறப்பட்டது, புதிய விண்ணப்பம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து வரல. ஆனால் அதுக்கான தேதியை விரைவில் வந்து அறிவிச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க இது போல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அஃபிஷியலாக வந்து உங்களுடைய அதாவது வந்து தாலுக்கா ஆஃபீஸில் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா விஓ அசிஸ்டன்ட் மேக்ஸிமம் வந்து ரேஷன் கடையில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரிஜினல் முகாம் தான் அப்படின்றத வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து முகாம் நடத்துனாங்கன்னா அரசே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜியோ அப்படி இல்லைனா அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுங்க. இன்ன வரைக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து முகாம் வந்து நடைபெறலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அப்படி ஒரு வேளை எந்த ஒரு கிராமத்திலலாம் முகாம் வந்து நடந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து முகாம் நடத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தோம், புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க ஆன்லைனில் ஒரு 2 வெப்சைட்டில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். அந்த 2 வெப்சைட்டை எப்படி வந்து உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் மொபைல் மூலமா செக் பண்ணலாம் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க. மேக்ஸிமம் வந்து சர்ச் பாரில் போயிட்டு TN ஸ்பேஸ் info ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு ஃபஸ்ட்டே வந்து சஜஷனில் www.tninfo360.com அப்படின்றத நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட், நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்க வந்து தெரியும், இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா TNinfo360 அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களால் வந்து இதே போல் வந்து சர்ச் பண்ணி வந்து ப்ரௌசரில் வந்து எடுக்க முடியலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேரக்ட் லிங்க் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ கீழே. அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து டேரெக்டாக வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணே வந்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மேல்முறையீடு லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்ற மாதிரி நவம்பர் 17ஆம் தேதி ஒரு ஆர்டிகல் வந்து போட்டிருப்போம். அந்த ஆர்டிகலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆர்டிகலில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ண போகிற லிங்க். இதில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெயர் பட்டியல் லிஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்போம். இதில் பாட்டமில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக் லிஸ்ட் லிங்க் nrega.com அப்படின்னு வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், ரீடைரக்ட் ஆகிட்டு. அதாவது கிராம பஞ்சாயத்து அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் 2வது ஆப்ஷனாக ஜென்ரேட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவொடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகும். லோட் ஆகி முடிச்ச உடனே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது வந்து ஃபைனான்ஷியல் இயர், டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனான்ஷியல் இயர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 2023-24 அப்படின்ற இயரை வந்து ஃபைனான்ஷியல் இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக வந்து பிளாக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு இதே போல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன பிளாக் இருக்கோ எல்லா பிளாக்கும் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய வில்லேஜ் எந்த பிளாக்ல இருக்கோ அந்த பிளாக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே போல் வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். மேக்ஸிமம் வந்து மொபைலாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே வந்து உங்களுக்கு பிசியாக இருந்தால் இதே போல் வந்து டெஸ்க்டாப் சைட்லேயே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாப் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு R1 R2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் R1ல் ஜாப் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 4th ஆப்ஷனாக ஜாப் கார்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் 4வது பாயிண்ட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அந்த 4வது பாயிண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து ஒரு வில்லேஜ், நீங்கள் எந்த வில்லேஜை வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த வில்லேஜில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், ஏரி வேலை திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத தவற விட்டிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலில் இருக்கிற லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேர் அதில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியல் அப்படின்ற மாதிரி நவம்பர் 14ஆம் தேதி ஒரு ஆர்டிகல் வந்து நம்ம சேனல்லே வந்து போட்டிருப்போம். அந்த ஆர்டிகலில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலை
வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருப்போம். அதில் வந்து நீங்கள் பாட்டமில் வந்து இதே போல் வந்து ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் TIPPS.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து இருக்கும். அது மேலே அந்த TIPPS.com அப்படின்ற நேம் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகி வந்து ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் வந்து அதை இந்த கிளிக் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இந்த வெப்சைட் ரொம்ப சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும். TNPPS.in அப்படின்ற லிங்க்கை வந்து நான் டேரெக்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அபவுட் TPSும் நீங்கள் வேணால் வந்து படித்து பார்த்துக்கலாம். இதில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் BPL ஃபேமிலி லிஸ்ட் வரைவு PPL குடும்ப பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷனை மேக்ஸிமம் வந்து கிளிக் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணிங்க. பிசியாக இருந்தால் உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மொபைலாக இருந்தால் மட்டும் வந்து நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டில் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். அது எப்படி மாற்றணும் அப்படின்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறோம். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஃபில்டரில் ஊரகம் நகர்ப்புறம் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஊரகம்னா ஊரகம் வந்து செலக்ட் பண்ணி நகர்ப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் அடுத்ததாக வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ரேஷன் கார்டு வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து இருக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் தான் நீங்கள் மேக்ஸிமம் வந்து செலக்ட் பண்ணணும். அதனால் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. மொபைலாக இருந்தால் மட்டும் நீங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற 3 டாட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரகமாக நகர்ப்புறமா அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் எதுவோ அந்த பிளாக் வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு எந்த பிளாக்ல இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக்கை வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பிளாக் பொறுத்தளவுக்கு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன பிளாக் இருக்கோ எல்லா பிளாக்கும் வந்து ஷோ ஆகும். உங்களுடைய பிளாக் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜ் நீங்கள் செலக்ட் பண்ண பிளாக்கோடைய என்னென்ன வில்லேஜ்லாம் வந்து இருக்குதோ அந்த வில்லேஜ் லிஸ்ட் ஃபுல்லாக வந்து வில்லேஜ் லிஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அந்த வில்லேஜ் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. வில்லேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வார்டு வைஸ் ஒரு சில லிஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஒரு வில்லேஜில் ஒரு தனித்தனி பார்ட்டாக வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுடைய ஏரியா எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் அந்த ஏரியா வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க. இந்த 4 ஆப்ஷனும் வந்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அப்ளை அப்படின்ற ப்ளூ கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 செகண்ட் இல்லை 4 செகண்ட் வந்து லோட் ஆகும். இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் சர்வர் இஷ்யூவாக இருக்கிறதுனால லோட் பட்டன் வந்து அடிக்கடி வந்து வரும். இதே போல் நீங்கள் லோட் ஆகிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய வறுமை கோட்டின் கீழே இருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ண கிராமத்தோடைய வில்லேஜோடைய வறுமை கோட்டின் கீழே இருக்கிற லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட்னு வந்து கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு தடையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்களால் இது மாதிரி வந்து சர்ச் பண்ணி வந்து எடுக்க முடியலனா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சர்ச் பை ஆதார் ரேஷன் கார்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ரேஷன் கார்டு உங்களுடைய குடும்ப அட்டை ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் ஃபஸ்ட்டு 333 அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை ஃபுல்லாக 12 டிஜிட் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கானை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலில் உங்களுடைய நேம் இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ண உடனே உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகிட்டு உங்களோட டிப்ஸ் ஐடி ஃபாதர் நேம் ஸ்மார்ட் கார்டு நம்பர் எல்லாமே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து இல்லைனா நாட் டேட்டா அவைலபிள் அப்படின்னு வந்து இதே போல் வந்து லோட் ஆகும். இது பாரு வந்து நாட் டேட்டா அவைலபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் வறுமை கோட்டின் கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதே போல் 2 மெத்தடில் தான் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து 2 மெத்தடில் வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து உங்களுடைய பெயர் பட்டியலை வந்து செக் பண்ணலாம். புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. இந்த பெயர் பட்டியலில் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய பெயர் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எலிஜிபிள் ஆகிறதுக்கு நிறைய ஈஸியான வாய்ப்பெல்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். அந்த க்ரைட்டீரியா வந்து மீறும் பட்சத்தில் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் டெலிஷன் ப்ராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிராகரிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுங்க. டீட்டெயிலாக இது வரைக்கும் வந்துக்கிற தகவலும் அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கும். இது ஃபுல்லாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த ஸ்கீம் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து லைக் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணும். அது மிகப்பெரிய பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்ம சேனலுக்கு. அதன் மூலியமாக நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கும். இது வந்து உங்களால் மட்டும்தான் வந்து சாத்தியம் அப்படின்னு வந்து நம்ம தரப்புலேருந்து வந்து சொல்லிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.